ஹாய் புவர்ஸ். திட்டம் போட்டு முத்துவை பழுவாங்கிய அருணாம், கோவப்பட்ட அண்ணாமலை. சிறகடிக்க ஆசை சீரியலில் ப்ரோமோ ஒன்று வெளியாகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது, இவனை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்று மனோஜ் பார்த்து கொண்டிருக்கபோதே தான் மறுபக்கம் ஸ்ருதி ரவியிடம் வீடியோவை காட்டுகிறாராம். விஜயாவுக்கு வீடியோ வந்தது விட அருணாச்சலத்திடம் காட்டி, உங்கள் பையன் என் மானத்தையே வாங்குறான்னு தெரியல, எப்படி நான் வந்து பிறந்தேன்னு தெரியல என்று திட்டிக்கொண்டே இருக்க, அருணாச்சலம் என்ன நடந்துச்சு தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, நான் நேரில் போய் பார்க்குறேன் என்று சொல்லி என்ன நினைப்பாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்கும், இவன் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போகிறான், சின்ன வயசுலே தப்பு பண்ணிட்டு போனா என்று ஆரம்பிக்க அவளை கோவப்பட்டு அதட்டுகிறாராம். அவன் பண்ணாத தப்புக்கு என ஆரம்பித்து சில விஷயங்களை மனசோடு வச்சுக்கிறது தான் நல்லது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறாராம். பிறகு மீனாவிடம் கான்ஸ்டபிளில் நடந்த விஷயத்தை சொல்லி, சரி நான் நேரில் வர்றேன் என்று மீனா ஃபோனை வைக்கிறாராம். கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் முத்து காரில் பிரேக் இல்லாத விஷயத்தை ஸ்கூல் பசங்க மேலே மோதி இருப்பான், ஆனால் திரும்பும் போது இவர் ஒன்றில் இடித்தது தான் பார்க்கல என்று சொல்கிறாராம். ஆனால் இன்ஸ்பெக்டரும் ஏற்கனவே உனக்கு அருணுக்கும் இருந்தது, அதனால் நீ அவரோட வண்டியை மோதி இருக்க என்று அவர்களும் நம்புகிறார்களாம். உன் லைசன்ஸ் கேன்சல் பண்ண போகிறோம் என்று முடிவெடுக்க அருணிடம் என்ன பண்ணலாம் என்று கேட்க, அதை சொல்லிட்டீங்களே, இல்லை அப்படியே பண்ணிடுங்க என்று சொல்கிறாராம் இன்ஸ்பெக்டர். சென்றவுடன் அவரிடம் முத்து நேரம் பார்த்து பழி வாங்குகிறார் சார் என்று கேட்கிறாராம். நீ எப்படி வேணா நினச்சிக்கோ என்று சொல்ல அவரை வெளியில் போக சொல்கின்றனராம். உடனே மீனா வர நடந்த விஷயங்களெல்லாம் மீனாவிடம் சொல்கிறாராம். பிறகு வெளியில் வந்த கான்ஸ்டபிளின் ஃபோனை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போக சொல்ல, கார் இல்லாமல் எப்படி போக முடியும் என்று கேட்கிறாராம். அதுபோக கோர்ட்டில் கேஸ் வரும்போது பார்த்துக்கோ, லைசன்ஸ் கேன்சல் பண்ண போகிறாங்க, நீ கார் எடுத்துக்கிட்டு போ, என்ன பண்ண போகிற என்று கேட்கிறாராம். அருண் மீது முத்து கோவப்பட மீனா அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் செல்கிறாராம். ஒரு பக்கம் காரை ஓட்டி வந்தவருக்கு கையில் அடிபட்டு இருக்க அருண் என்னாச்சு என்று கேட்க, காரில் நிஜமாவே பிரேக் இல்லைங்களே, அதனால்தான் நான் ஒரு செவத்தில் மோதி கையில் அடிபட்டுருச்சு, அவங்க இருக்கிற மெக்கானிக் வச்சு சரி எடுத்துகிட்டு வந்தேன் என்று சொல்ல, அருண் உண்மை தெரிந்தும் இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு, இப்போ திரும்பி ஏதோ சொன்னால் அவன் ஓவராக ஆடுவான், 6 மாதம் லைசன்ஸ் இல்லாமல் அலையட்டும் என்று சொல்கிறாராம். மேலே தப்பே இல்லைப்பா என்று சொல்ல, அதன் அருண் இதற்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கான தண்டனை தான் இருக்கட்டும் என்று சொல்கிறாராம். பிறகுதான் சுருதியின் அம்மா வீட்டுக்கு வந்து என்ன பேசுகிறார் என்றும் அதற்கு விஜயா என்ன சொல்கிறார் என்றும் முத்து மீனாவிடம் வந்தவுடன் மீனா என்ன சொல்கிறார் என்பதை தான் அடுத்த கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.